கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 3 நாட்கள் பயிற்சி வகுப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் துவக்கி வைத்து உரையாற்றினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்சி வகுப்பு இன்று முதல் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடந்த 2011 நடைபெற்றது. 2021 நடைபெறவிருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனா பெருந்தொற்றினால் தள்ளி வைக்கப்பட்டு தற்பொழுது 2026 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதற்கட்டம் நடைபெற உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாக செல்ஃப் எனுமரேஷன் பணி 17/7/2026 முதல் 31/7/2026 வரை நடைபெற உள்ளது. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு முற்றிலும் டிஜிட்டல் முறையில் செய்யப்படுகிறது. கணக்கெடுப்பாளர்கள் தங்கள் சொந்த ஆண்ட்ராய்டு மொபைல் போனில் மென்பொருள் பதிவிறக்கம் செய்து விடுவிடாக சென்று கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். மேலும் இம்மக்கள் தொகை கணக்கெடுப்பில் செல்ஃப் எனுமரேஷன் முறை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊரக நகர பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஊரக பகுதிக்கு வட்டாட்சியர் சார்ஜ் ஆபீசராகவும், நகர பகுதிக்கு செயல் அலுவலர், பேரூராட்சி ஆணையாளர், நகராட்சி ஆகியோர் சார்ஜ் ஆபீசராக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ஓசூர் மாநகராட்சி தவிர்த்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊரக நகர சார்ஜ் ஆபீசர்கள் 15 அலுவலர்கள் உள்ளனர். நேரடி கணக்கெடுப்பிற்கு செல்லவிருக்கும் எனுமரேஷன் மற்றும் அவர்களை கண்காணிக்கக்கூடிய சூப்பர்வைசர் ஆகிய பணியிடங்களை உரிய ஆவணங்கள் வழங்குதல் மற்றும் பயிற்சிகள் வழங்குதல் ஆகிய முக்கிய பணிகளை சார்ஜ் ஆபீசர்கள் CMMS வெப் போர்ட்டல் வழியாக மேற்கொள்ள வேண்டும். சார்ஜ் ஆபீசரின் முக்கிய பணியை கருத்தில் கொண்டு இந்த 3 நாட்கள் பயிற்சி வழங்கப்படுகிறது. ஏற்கனவே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 2 நாட்கள் பயிற்சி வழங்கப்பட்டு விட்டது. மேலும் எனுமரேட்டர், சூப்பர்வைசர் ஆகியோர்களுக்கு பயிற்சி வழங்கக்கூடிய ஃபீல்டு ட்ரெய்னர் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. அனைத்து சார்ஜ் ஆபீசர் அலுவலகத்திலும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணியிடம் நிரப்பப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு தேவையான அனைத்து மெட்டீரியல் சார்ஜ் ஆபீசர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்தடையும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் சார்ஜ் ஆபீசர் அலுவலகங்களுக்கு தேவையான கணினி, பிரிண்டர் ஆகியவை கொள்முதல் செய்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்பயிற்சியை நன்கு பயன்படுத்தி நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்த ஒரு மக்களும் விடுபடாமல் தரவுகளை முழுமையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல், ஓசூர் மாநகராட்சி ஆணையாளர் முகமது ஷபீர் ஆலம், ஓசூர் சார் ஆட்சியர் ஆக்ருதி சேட்டி, உதவி வன பாதுகாவலர் பகத் பசவந்த் சிங், மக்கள் தொகை கணக்கெடுப்பு உதவி இயக்குநர்கள் சஜிலால், சஜிதா அசீஸ், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கிருஷ்ணன், உதவி இயக்குனர் குப்புசாமி, துணை ஆட்சியர் சௌமியா, பேரிடர் மேலாண்மை வட்டாட்சியர் வெங்கடேசன், அனைத்து பேரூராட்சி செயல் அலுவலர்கள், வட்டாட்சியர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த சென்சஸ் வந்து மற்ற சென்சஸோட எப்படி ஒரு வித்தியாசமான சென்சஸ்னா, மற்ற சென்சஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு காலம் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த காலம் வந்து வீடு வீடா போய் அதில் எழுதி அதில் பண்ணுவாங்க. அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதில் வந்து நோட் பண்ணது தப்பா நோட் பண்ணிருக்கலாம், இல்ல அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணும்போது நிறைய வந்து தப்பா இருக்கலாம். முதலாக இந்தியாவில் டிஜிட்டல் மோடில் நடக்கக்கூடிய சென்சஸ் வந்து இந்த சென்சஸ். ஸோ பிரிங் யுவர் ஓன் டிவைஸ் என்ற கான்செப்ட்ல நீங்களே உங்களுடைய செல்போன்ல வந்து அந்த சென்சஸ்க்கு தொடர்பான ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. எனிமரேட்டர்ஸ் வந்து வீடு வீடா போய் அவங்க வந்து சென்சஸ் எடுத்து வருவாங்க. சரி, சார்ஜ் ஆபீசரா எனக்கு வந்து என்ன வேலை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சென்சஸ்ல வந்து உங்களுக்கு கீழே 2 முக்கியமான ஆட்கள் இருக்காங்க, எனிமரேட்டர், சூப்பர்வைசர். எனிமரேட்டர் தான் போய் டிஆர்ஓ சொன்ன மாதிரி 200 வீட்டுக்கு ஒரு எனிமரேட்டர் கணக்குல வீடு வீடா போய் வந்து அந்த 32 கேள்விகள், 32 33 கேள்விகளை வந்து வீடு வீடா போய் இருப்பாங்க. அந்த 33 கேள்விகள் வந்து என்ன மாதிரி கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அன்றாடம் நீங்க சாப்பிடக்கூடிய உணவு அரிசியா ராகியா, உங்களுடைய வந்து ரூஃப் வந்து டைல் ரூஃபா கான்கிரீட் ரூஃபா, எதுக்கு இந்த கேள்வி கேட்கறாங்க, நாளைக்கு ஒரு ஹவுசிங் ஸ்கீம்னா எந்த ஜாகிரபி ஏரியாவோ என்ன நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், உங்களுடைய ஃப்ளோர் வந்து என்ன மாதிரி ஃப்ளோர், உங்களுக்கு பைப் ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இருக்கா, இது எதுக்கு கேட்கறாங்க. ஜல் ஜீவன் மிஷன் ஒரு திட்டத்துல வந்து FHTC அப்படின்ட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஹர் கர் ஜல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு. எல்லா வீட்டுக்கும் தண்ணி சேரணும் அப்படின்ட்டு. அப்போ உங்க வீட்டுக்கு பைப் கனெக்ஷன் வரல அப்படின்னா எந்த ஜாகிரபிக் ஏரியாவில் வந்து ஹர் கர் ஜல்லுக்கு உண்டான பண்டை வந்து நம்ம நிறைய கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வருது. உங்க வீட்டுல வந்து 2 வீலர் இருக்கா, 4 வீலர் இருக்கா, அதே மாதிரி டிவி இருக்கா, மொபைல் இருக்கான்ற மாதிரி 33 கேள்விகள், சிம்பிளான கேள்விகள் தான்.
இதுல எந்த விதமான எரரும் வரக்கூடாதுன்றதுக்காக இதுல டைப் அடிக்கிறது இல்லாம மோஸ்ட்லி டிராப் டவுன் மெனுல வந்து பிக்கப் பண்ற மாதிரி 1 ல இருந்து 7 வரைக்கும் குறியீடு கொடுத்து லைக்கட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த லைக்கட் ஸ்கேல் மாதிரி 1 ல இருந்து ஒவ்வொருத்துக்கும் கொடுத்து அதை வந்து செலக்ட் பண்றது தான். ஸோ உங்களுடைய எனியூமரேட்டரை முதல்ல அந்த 33 கேள்விகளை நீங்க நல்லா வந்து ட்ரை பண்ண வேண்டியது முதல் வேலை. ரெண்டாவது வேலை என்ன அப்படின்னா ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக் அப்படின்னா என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வீடுகளை உள்ளடக்கிய ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா தான் ஒரு ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக். இந்த ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக்கு தான் வந்து ஒரு HLPக்கு ஒரு எனியூமரேட்டர், 6 HLPக்கு ஒரு சூப்பர்வைசர், உங்க கீழே ஒரு சார்ஜ் ஆபீசர் கீழே 6 ல இருந்து 7 சூப்பர்வைசர் இருப்பாங்க. இதுதான் கண்ட்ரோல். அப்ப 6 HLPக்கு ஒரு சூப்பர்வைசர், ஒரு HLPக்கு ஒரு எனியூமரேட்டர் அப்படின்ற பட்சத்துல நீங்க ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக்கை நீங்க தான் டிரா பண்ணுவீங்க. அதாவது ஒரு ஏரியா உதாரணத்துக்கு வந்து நம்ம கொடக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. கொடக்கரை அப்படின்றது என்னன்னா பெட்டமங்கலம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமம். அந்த மலை கிராமத்துல கொடக்கரையை மட்டும் நீங்க வந்து அங்க ஸ்கூல் ஒன்று இருக்கும், அந்த ஸ்கூலை சுத்தி வந்து நம்மளுடைய வடக்குடியினருடைய குடியிருப்பு இருக்கும். அதை மட்டும் நீங்க வந்து HLPயா போட்டீங்கன்னா அங்கேயே ஒரு சின்ன சின்ன வந்து ஹேம்லெட் இருக்கு, செட்டில்மெண்ட் இருக்கு. அந்த செட்டில்மெண்ட்டும் நீங்க வந்து போய் அதையுமே வந்து நீங்க HLPல வந்து ஆட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு கடம்பக்குட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்து நான் போயிருந்தேன் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. அந்த ஊர்ல கடம்பக்குட்டையில கிட்டத்தட்ட ஒரு 40 வீடுகள் இருக்கு. அதை மட்டும் HLPயா போட்டீங்கன்னா அங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் கொட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. வீரப்பன் கொட்டைன்னு ஒண்ணு இல்லை, வீரப்பன் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய முத்தாமடி கிட்டத்தட்ட ஒரு 8 வீடு வந்து வீரப்பன் கொட்டை இருக்கு. அது ஒரு சின்ன ஹேம்லெட். HLPயை வந்து டிரா பண்ணும்போது தொடர்புடைய சார்ஜ் ஆபீசர் அந்த வீரப்பன் கொட்டையும் சேர்த்து டிரா பண்ணீங்கன்னா தான் அவங்க வந்து சென்சஸ்ல விருப்பம் இருப்பாங்க. நீங்க வெறும் கடம்பக்குட்டையை மட்டும் டிரா பண்ணிட்டு உங்க HLPல போட்டீங்கன்னா அந்த வீரப்பன் கொட்டையில இருக்கவங்க இன்ஃபர்மேஷனே எடுக்க முடியாம போயிடும். இது வந்து தவறாயிடும். ஸோ நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய HLPல அனைத்து குடியிருப்புகளும் அதுல வந்து கவர் ஆயிடுச்சா அப்படின்றத வந்து நீங்க என்ஷூர் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் சிஸ்டம் ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டல்ல தான் நீங்க ஃபுல்லா பாப்பீங்க எத்தனை HLP இருக்கு, அது எத்தனை ஹவுஸ் ஹோல்ட் இருக்கு, எனிமரேட்டர் அதுல எத்தனை வந்து எனிமரேட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் பாப்பீங்க. அதை நீங்க ஃப்ரீஸ் பண்ண பிறகு அதை வந்து நம்ம திருப்பி இது பண்ண முடியாது, அன்ஃப்ரீஸ் பண்ண முடியாது. அதுல எந்த விதமான எடிட்டிங் ஆப்ஷனும் வந்து வராது. அதனால HLP தான் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான வேலை. கரெக்டா எல்லா மக்களும் அதுல வந்து என்னன்னா ரொம்ப வல்னரபிளான ஒரு மக்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பெட்டமங்கலத்துல வந்து கோட்டையூர் கொள்ளாய், ஜெயராம் புதூர், அதுக்கப்புறம் வந்து தாச கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன ஹேம்லெட்ஸ் இருக்கு. இந்த ஹேம்லெட் நீங்க HLPல விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா நாளைக்கு வந்து அங்க ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணுது அப்படின்ற பட்சத்துல அப்பா இருக்கிற PO வந்து உங்களுடைய மெயின் டேங்க் வந்து என்னுடைய பெட்டமங்கலம் ஊராட்சியில் இருக்கும். அந்த பெட்டமங்கலம் ஊராட்சியில இருந்து நான் 2 கிலோமீட்டர் வந்து கோட்டையூர் கொள்ளாய்க்கு வந்து நான் பைப் லைன் கொண்டு போறேன் அப்படின்னு பார்க்கும்போது சென்சஸ்ல அந்த டேட்டா கேரி ஆகிறப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, சென்சஸ்ல நீங்க இப்படி ஒரு எனாமினேட் மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு இது ஒரு நார்மல் எக்ஸசைஸ் மாதிரி பார்க்காம, ஏன்னா இப்போ வந்து ஸ்லோவா வந்து அனைத்து கவர்மெண்ட்டுகளும் வந்து காப்பீடு அப்ளிகேஷனை வந்து பல்வேறு தரவுகளோட ஒப்பிடுறாங்க. அதாவது என்னென்ன தரவுகளோட ஒப்பிடுறாங்க, அவங்களோட எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் எவ்வளவு யூனிட் மாதிரி இருக்கு, கோஆபரேட்டிவ் அவங்க ஜுவல் பண்ணிருக்காங்களா, அவங்களுக்கு வந்து அந்த தொடர்புடைய பேன் நம்பருக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் இருக்கா, அது தொடர்புடைய பேன் நம்பருக்கு ஏதாவது பிசினஸ் லோன் இருக்கா, எல்லா டேட்டாவும் வந்து இது ஒரு டேட்டா ட்ரிவன் கவர்னன்ஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அப்படின்றப்ப நீங்கள் எடுக்கக்கூடிய டேட்டா தான் அடுத்த சென்சஸ் நடக்கிற வரைக்கும் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுக்கும் அதுதான் வந்து பேசிஸா இருக்க போகுது. அதனால இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க கவனிச்சு நீங்க தான் வந்து மாவட்ட நிர்வாகம் பிரின்சிபல் சென்சஸ் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பிரின்சிபல் சென்சஸ் ஆஃபீஸர், பிரின்சிபல் சென்சஸ் ஆஃபீஸருக்கும் சூப்பர்வைசர் எனிமரேட்டருக்கும் நீங்க தான் பிரிச்சா இருப்பீங்க. நாங்க டைரக்டா சூப்பர்வைசர் எனிமரேட்டர் பேச மாட்டோம், இதனால நாங்க சார்ஜ் ஆஃபீஸர் தான் பேசுவோம். அப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய HLPs நீங்க கரெக்டா மேப் பண்ணீங்களா, அந்த HLPs வச்சு கரெக்டா சூப்பர்வைசர்ஸ் போட்டுட்டீங்களா, எனிமரேட்டர்ஸ் எஃபிஷியன்ட்டா இருக்காங்களா, எஃபிஷியன்ட்டா எனிமரேட்டர்னா இப்பயே நீங்க ஐடென்டிஃபை பண்ணி எனிமரேட்டர் மாத்திடணும். இந்த CMMS போர்ட்டல் இந்த HLP வந்து டிரா பண்றது இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து போடணும். ஒவ்வொரு சார்ஜ் ஆஃபீஸருக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். என்னடா இது வந்து முதல்ல பார்க்கும்போது பயங்கர டெக்னிக்கல் டர்ம்ஸா இருக்கும், ஒரு மாதிரி வந்து ஒரு பதட்டமும் பயம் உருவாக்குற மாதிரி இருக்கும். சார்ஜ் ஆஃபீஸர்ன்றாங்க, பிரின்சிபல் சென்சஸ் ஆஃபீஸர்ன்றாங்க, HLPன்றாங்க, HLPC. இந்த விஷயத்துல வந்து நம்ம இன்னும் கவனம் செலுத்தி அனைத்து வீடுகளுக்கும் சென்று அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய வசதிகள், வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா தான் அந்த மக்களுக்கு நாளைக்கு அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய நலத்திட்டங்கள்லாம் வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த 3 நாள் முக்கியமான ட்ரைனிங் எந்த விதமான சுணக்கமும் இல்லாம இந்த ட்ரைனிங் வந்து ஃபுல்லா அட்டன் பண்ணி போகும்போது எந்திரிச்சு தான் போங்க. கேள்விகள் இருந்தா கண்டிப்பான முறையில கேளுங்க. அதுல யாராவது தங்கி இருக்கிற மாதிரி இருந்தா தேவைப்பட்டா அவங்களுக்கு கூடுதல் ட்ரைனிங் தேவைப்பட்டா ஏதோ இருக்காது. எல்லாருமே எல்லாம் ஸ்மார்ட் பிரெயின் ஆஃபீஸர்ஸ், அதனால அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வராது. பட் இருந்தாலும் போஸ்ட் அசஸ்மெண்ட் 6ஆம் தேதி ஈவினிங் அன்னைக்கு போஸ்ட் அசஸ்மெண்ட்னா என்ன,
பாலாஜி போஸ்ட் அசஸ்மெண்ட் என்ன தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோமான்ற எப்படி செக் பண்ணுவாங்க, எப்படி செக் பண்ண போறாங்க? கேள்வி நீங்களும் வந்து ஒரு பங்கு வகிக்கிறீங்க அப்படின்றதுக்கு எனக்கு உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் அதே மகிழ்ச்சியும் பெருமையும் கொண்டு இந்த எக்ஸசைஸை நல்லபடியாக வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு குறித்து தரணும் என்பதை வந்து பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.